குட் மார்னிங் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம கொடைக்கானலோட லாஸ்ட் சீரீஸ் வந்துட்டோம். அதாவது 7th எபிசோட். அட்ரஸ் கேட்குறாரு போல இருக்குங்க. நம்ம தங்கியிருந்த இடத்துல தான் தங்கியிருந்தார். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபேமிலியோடு வந்திருக்காரு. நான் காரில் போக மாட்டேன், பைக்கில் தான் வந்து சுற்றி பார்க்கணுன்ட்டு அந்த ரெசார்ட்டில் நம்ம தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து ஒரு பையன்கிட்ட பைக் வாங்கி நான் அதில் தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. நான் சொன்னேன் கார் அரேஞ்ச் பண்ணி தருன்னு சொன்னாங்க. அவர் வந்து கேட்கலங்க. அதான் கார் கேட்டால் எவ்வளோ கேட்டாங்க பார்த்தீங்கன்னா 2500 சொன்னாராம். ஸோ 1800 வந்து லாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் வந்து ரேட் செட் ஆகலை அப்படின்னு. இந்த பைக்கில் போகிறது ரிஸ்க். ஏன்னா அவர் ஃபேமிலியோடு இருக்காருங்க, பாப்பா ஒன்று இருக்குது. ஸோ ரிஸ்க் இல்லை. ஸோ அதுதான் வந்து நம்மளே சொல்லிட்டு போகிறாரு, வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம கொடைக்கானல் வந்து 4 நாள் ஆகிடுச்சு. 4 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 5வது நாள் வந்து நம்ம கிளம்பிட்டோம் காலையில். ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து இதுவும் வந்து அரௌண்ட் வந்து 58 கிலோமீட்டர்ஸுங்க. நம்ம மலை இறங்கிறதுக்கு பழனி நினைக்கிறேன். 58 68 தெரியல. ஆக்சுவலாக 58 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு மலையிலேருந்து 2 வழி இருக்குது. அது பழனி சைடு, திண்டுக்கல். வரும்போது திண்டுக்கல் சைடாக நம்ம வந்தோம். இப்போ இறங்கும் போது பழனி சைடாக இறங்குறோம். ஸோ போகும்போது பழனி பார்த்துட்டு போயிடலாம். எவ்வளோ நேரம் ஆகும் என்னென்னு ஐடியா இல்லை. இந்த சைடு ரூட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே அப்படி தான் சொன்னார் மேலே ஒருத்தர். இந்த சைடு போங்க, ரூட் நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே அப்படின்னாரு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி வந்து நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஃபுட்டு மட்டும் தான் எனக்கு வந்து செட் ஆகலை. எங்கள் 2 பேருக்குமே ஃபுட்டு வந்து செட் ஆகலை. பட்டு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 800. நான் அகோடாவில் புக் பண்ணதுனால எனக்கு ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து எனக்கு 650 முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக 2வது நாள் வந்து 2 நாள் தான் நான் புக் பண்ண ஐடியா போட்டேன். 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மட்டும் வந்து ரேட் ஏறிடுச்சுன்னு 890 சம்திங் வந்துச்சுங்க. அது சேர்த்து பண்ணியிருந்தால் அந்த 600 650 முடிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து 2 நாள் தவிர்த்து எக்ஸ்ட்ரா 2 நாள் ஆனதுனால ஸோ வந்து நான் அங்கேருந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகி போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். வட்டக்காலில் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இங்கேயே எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் வந்து 890 சம்திங் வந்துச்சு. ரூம் நல்லா இருந்துச்சு. நம்ம கேட்ட சர்வீஸ் நல்லா பண்ணாங்க. பட் ஃபுட்டு மட்டும் எனக்கு அங்கே நல்லா சரி எனக்கு ஒத்துக்கலைங்க. ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு எனக்கு 2 நாளுமே ஒரு மாதிரி இருக்குது. எதுவுமே சாப்பிட பிடிக்கல. ரூம்லேயே எதுவுமே சாப்பிடல. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் வந்த அன்றைக்கே. இப்போ கூட நைட்டு முந்தானத்து நைட்டு கூட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு எனக்கு வாமிட்டு. நைட்லாம் ரூமில் வாமிட்டு. அது எனக்கு ஃபுட்டு மட்டும் வரதில்ல. மற்றபடி வந்து நம்ம தங்கியிருந்த ரூம் ஸ்டே வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து இங்கே எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஓரளவுக்கு ஹோம் ஒர்க் பண்ணி வந்ததுனால எனக்கு அந்த ரூம் மட்டும் கரெக்டாக அமைச்சிச்சுங்க. ஸோ நம்ம கொடைக்கானல் எபிசோட லாஸ்ட்டு வந்தாச்சு. இல்லாத பிரச்சனை இது ஒரு மழை வருது. என்ன ஃபேமிலி வந்ததுலேருந்து இதுதான் டைமும் எனக்கு பிளான் பண்ண ஸ்பாட் எதுவுமே நடக்கல. மழையும் ஜோராக வர ஆரம்பிச்சிச்சுங்க. நிறுத்திடலாம் பெட்டர். வண்டி ஸ்கிட் ஆகுது டேர்ன் பண்ணும்போதெல்லாம். நிறுத்திட்டே போயிடலாம். இதுக்கு ரிஸ்க்கு தெரியாத இடத்துல நம்மளுக்கு எதுக்குங்க கீழே விழுந்தா. பேக் லூஸாக இருக்கட்டு. 2மே பேக்லாம் சேஃபாக இருக்குது. பட் வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். 1/4 மணி நேரமாக மழை வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம கிளம்பிடலாம். அதுதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் பழனியில் போய் ரூம் எடுக்கணும். எப்படின்னு தெரியல எனக்கு. நம்ம ஏறும் போது ஒரு ஃபால்ஸ் ஒன்று வந்துச்சு இல்லைங்க, அந்த இடமா தான் இருக்குது. நம்ம வரும்போது வந்து ஒரு ஃபால்ஸ் நம்மளை ஒரு வெல்கம் பண்ணுச்சு. அந்த ஃபால்ஸ் தான் நான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதே ஃபால்ஸ் தாங்க. நம்ம என்ட்ரு ஆகும்போது இந்த ஃபால்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுச்சு. ஸோ இப்போ பாய் சொல்ல போது அந்த ஃபால்ஸ் தான் சொல்ல போகுது. இந்த ஃபால்ஸ் தாங்க.
சரி, இதை முடிச்சுட்டு ஒரு இது மாதிரி ஒன்று என்ட்ரி மாதிரி ஒன்று வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீழே ஃபுல்லாகவே இறங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, இதுலேருந்து தான் வந்து கொடைக்கானல் ஸ்டார்ட் மாதிரி கணக்கு உங்களுக்கு. இந்த என்ட்ரியும் முடிஞ்சிச்சு, இதுலேயும் எக்ஸிட் ஆகிறோம். இதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரூட் 2ஆக பிரியுங்க. ஆமாம், இதுக்கப்புறம் நான் அந்த செக் போஸ்ட்லேருந்து ரூட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா 2 ரூட் பிரியும். அதில் நம்ம வர்றது வந்து பழனி இருக்கிற ரூட். இந்த ரூட்டு தான் வந்து அவர் சொன்னார். ஆக்சுவலாக இங்கேருந்தே வந்து பழனி பார்க்கலாம், மிஸ்டி இல்லைன்னா அதாவது பண்ணி இல்லைன்னா இங்கேருந்தே பார்க்கலான்ற மாதிரி சொன்னார். ஸோ மலையை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இறங்கியாச்சு. இறங்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது பண்ணை கிட்ட வந்துட்டோங்க. ஆக்சுவலாக நான் இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. வந்தாச்சு, கோயில் கிட்ட வந்து என்ட்ரி ஆகிடுச்சு. நடு ரோட்டில் நின்று பேசுகிறது ஓரமாக போகிறான். வந்துட்டாங்க. இது ஃபுல்லாகவே வந்து கோயில் ரூட்டு தான். அதாவது கோயில் தான் கிட்டத்தட்ட. அது கோயில் தெரியுது பாருங்கள். பையன் வச்சுட்டு மேலே ஏறி பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம். ஸோ இந்த ரைட்டில் தான் வந்து உங்களுக்கு கோயில் இருக்குது. அந்த பஸ் சர்வீஸும் கேபிள் கார் சர்வீஸும் இந்த ரைட்டில் தான் அங்கே இருக்குது. இதான் ஸ்டேஷன். ஆக்சுவலாக இங்கேருந்து தான் நம்ம போகணும். நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை பழனி. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். பேக் வேறு வைக்கணும். அங்கே எங்கே வைக்கிறது தெரியல. அதுக்கு வேறு இடம் பார்க்கணும். ரூமும் சம்திங் தெரியல. பார்க்கலாம், ரூம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த கடை தான் இருக்குது. 2 சைடு கடை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. சரி, 2 சைடு கடை ஃபுல்லாகவே மார்க்கெட் மாதிரி இருக்குது. அந்த கடைகள் இருக்குது. கடைகள் தாண்டி போனால் கோயில், ரூம்ஸு நார்மலாக இப்படி தான் இருக்கும் போகுது. கூட்டம்லாம் வந்தால் எப்படின்னு தெரியல இந்த இடம். எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் வரேன் ஃபஸ்ட் டைமு. இது ரூம் தாங்க. லெஃப்ட்டில் ஒரு ரூம் ஒன்று வருது, கேட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ரூம் போயிட்டு ரூம் தானே அது விட்டுருவோம். ஸோ நான் மேலே ரூம் தாங்க, காட்டேஜ் தான் இருக்குது. ஸோ நம்ம ரூம் போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பேக்ஸ்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு மேலே ஏறும் போது நான் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக பஸ் மாதிரி இருக்குது. நம்ம பஸ்ஸில் ஏறி மேலே வந்தாச்சு. ஆக்சுவலாக கோயில் என்ட்ரன்ஸ் இது. உள்ளே வந்தோன்னே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வியூ ஒன்று இருக்குது, லைட்டிங் சூப்பராக. ஸோ இதுதான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஓம் முருகான்னு சொல்லிட்டு முருகன் நேம் போட்டிருக்கேன். ஃப்ரீ கவுண்டர் ஒன்று இருக்குது. 100 கவுண்டரில் கொஞ்சம் போனீங்கன்னா சீக்கிரமாக போகலாம். அப்படி தான் நான் வந்தேன். தெரியல, எனக்கு ஏதோ இது நினைக்கிறீங்க, உகந்த நாளாக என்னன்னு தெரியல, கூட்டமாக இருக்குது. இந்த சாமியும் பார்த்தாச்சு. உள்ள சாமியை போய் நம்ம திருப்தியாக பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ கீழே இறங்குற டைம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வியூ பாயிண்ட் திருப்பி இந்த வியூ பாயிண்ட் தாங்க பார்க்க வைக்கிது. பாருங்கள் எப்படி இருக்குது நைட்டில்னு. ஸோ வரும்போது கேபிள் காரில் வந்தோம், இறங்கும் போது கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கினா ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஸோ நல்லபடியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம கீழே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரூமுக்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பிரசாதம் வாங்கணும், பஞ்சாமிர்தம் ஞாபகம். ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்து கொடைக்கானல் எபிசோட் 7th எபிசோடு இதோட முடியுது. லாஸ்ட்டு இன்னொரு வீடியோ போடணும் கிளியராக. ஸோ கடை வந்துடுச்சுங்க. இங்கே தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வாங்கிட்டு வீடியோ எடுக்க முடியல கூட்டத்தினால. ஸோ வாங்கிட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. இது வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம். இது பாய் ஃபேமிலி. நான் உங்கள் கௌதம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.